ரிஷபராசிக்காரங்க கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கீங்கன்னு வெளியே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது இருந்த கூட்டங்கள் பாதி பேர் காண முடியும். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் இல்லைங்கிற நிலைமை உங்களுக்கு இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுவும் திடீர்னு வரும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு யாருக்குன்னா கிரகங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும். கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்பு, உங்கள் மேலே பாசமும் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிற உறவு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உறுதியாக உண்டு. வீடு கட்டணும்னு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம், வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் உங்களுடைய மனசில் உள்ள வலி, வேதனை, போராட்டம், பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப 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 சூப்பராகும். உங்களுடைய பார்ட்னர் இப்போ தான் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. ஏற்கனவே குரு பயிற்சி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். பரவாயில்ல, நம்முடைய நண்பர்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, நம்முடைய கணவர் நம்மளை புரிஞ்சுக்கிறாரு, நம்ம மனைவி நம்மளை புரிஞ்சுக்கிறாங்கன்னு. ஸோ இந்த உறவுகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக உறுதியாக ஏற்படும். ஸோ உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் ஸோ ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு போயிடுறார். ஸோ அவர் அங்கே அமர்ந்து டேரெக்டாக யாரை பார்க்காருன்னா ராகுவை பார்ப்பார். ராகு பகவானை அவர் டேரெக்டாக 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். ராகு சுக்கிரனை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு திடீர்னு ஒரு யோகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னன்னு தெரியல, ஒரு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிச்சு, திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் அது எப்படி கிடச்சிச்சுன்னே தெரியல. அந்த மிராக்கல் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுவும் திடீர்னு வரும். திடீர்னு எம்எல்ஏ, திடீர்னு மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டு. ரொம்ப தூரம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. ரொம்ப தூரம்னா எவ்வளோ தூரம், நீண்ட தூரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து குறைஞ்சது 300லேருந்து 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன். சில நேரத்தில் வெளிநாடுக்கெலாம் முயற்சி எடுக்கலாம், புரியுதா. ஸோ அப்போ தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு யாருக்குன்னா கிரகங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் இல்லைங்கிற நிலைமை உங்களுக்கு இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ பணம் டாப் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா, அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிறத இங்கே கேள்விக்குறியாகவே இருக்கும். ஓகேவா. அப்போ நான் கவனம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த தன வரவுகள் இன்கமிங் வந்துகிட்டே இருக்கும். ஒரு குறைஞ்ச ஒரு 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 ஃபிக்ஸட் அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வைப்பீங்களா ஒவ்வொரு மாதமும். அந்த டார்கெட்டில் சில தடைகளில் பல தடைகள் வந்துச்சு. ஸோ அதையும் மீது நீங்கள் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ தடையே இல்லாத ஒரு லாபம், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. சரி, நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே நீங்கள் கவலைப்படும் உங்கள் பக்கத்தில் யாருமே வர மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்க கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கீங்கன்னு வெளியே சொல்லிட்டீங்கன்னா கூட இருக்கவங்ககிட்ட என்னன்னு தெரியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, நான் இப்போ ரொம்ப பொருளாதாரத்தில் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்த மறுநாள் நீங்கள் சொல்லும்போது இருந்த கூட்டங்கள் பாதி பேர் காண முடியும். ஏன்னா அவ்வளோதான்டா, நம்ம வேறு ஏரியா போகலான்டா, வேறு நபரை போய் பார்ப்போம்டான்னு சொல்லி அப்படியே அப்டேட் பண்ணி ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த நம்ம சொல்லுவாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பழமொழி, கஷ்டப்படும் போது வருகின்ற கூட இருக்கின்ற உறவு மட்டுமே நிரந்தரமான நட்பு, நிரந்தரமான உறவுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மந்திரம் உங்கள் காதில் ஒலிக்கும். ஆமாம், அன்றைக்கே சொன்னாங்கள்ல அப்படி மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய எந்த விதமான பிரிவுகள் ஏற்படுத்தாலும், கணவன் மனைவி பிரிவு, காதல் பிரிவு,
ஸோ அதேபோல் நட்பு மூலமாக பிரிவு. ஸோ இப்படி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் என்னை விட்டு கடந்து போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிங்கன்னா அந்த நிலை மாறும். கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்பு, உங்கள் மேலே பாசமும் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிற உறவு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ தேடி வந்தால் ஏற்றுக்கலாமா வேண்டாம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அவங்க எப்போ தேடி வராங்க, எப்போ உங்களை பிளாக்கில் போட்டதை பிளாக்லேருந்து எடுத்து வராங்க, எப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் எஸ்எம்எஸ் போடுறாங்களோ, ஸோ இந்த சார்ந்த விஷயங்களில் ஒரு பதில் வருது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நேரத்தையும் காலத்தையும் குறித்து வச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அது வேணுமா வேண்டாமா நான் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய ரிஷபராசி என்பதாகிய நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீரபத்திரர் வழிபாடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி, விவேகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது உறுதியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இறை வழிபாடு மூலமாகவும் வீரபத்திரருடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் உங்களுக்கு எதுனாலும் விவேகமாக வெற்றியாக பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்மை. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தது கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுக்கு ஏற்பட போகின்ற முன்னேற்றங்கள். ஸோ இது வந்து ஒரு பொது பலன் தான், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளை வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது பெரிய விஷயமாக தோணுது. ஏன்னா சார் சொல்லிட்டார்ல அப்படின்னு தெரியும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆகோனீங்க ஓஹோனாங்க அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அப்படின்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சில விஷயங்கள் கேட்காது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலனானது உங்களுக்கு 20-30% உறுதியாக என்ன பண்ணும், உங்களை செயல்படுத்தும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் என்னை விட்டு கடந்து போயிட்டால் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சொந்த தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிரக ரீதியாக நீங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் போட்டிருக்கோம்ல, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து தான் ஜாதகம் பார்க்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நம்ம யூடியூப் சேனல் வந்து எல்லாம் எனக்கு என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதே நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்து, இந்தியாவில் பிறந்து, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் அதே தமிழ் பேச தெரிஞ்சு இப்போ தாய்மொழியாக அங்கே ஏற்றுக்கொண்டு அங்கே உள்ள தாய்மொழியை கற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்களும் நம்ம நிறைய கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப கேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. எண்ணங்களும் செயல்களும் சிறப்பானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் உறுதியாக உண்டு என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.